வார்த்தையை முதல்ல சொன்னது அவர் தான் சொன்னாரு. அதுக்கு எதிர்வினையாக தான் செல்லூர் ராஜு சொல்லி அரைவேக்காடு அப்படின்ற வார்த்தையை எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொன்னது அண்ணாமலை தான் முதல்ல சொல்லியிருக்காரு. அதே வார்த்தையை இப்போ செல்லூர் ராஜு திரும்ப சொல்லியிருக்காரு. அவர் என்ன குறிப்பிட்டு இவர் தான் அப்படின்னு சொன்னாரா? எடப்பாடி பழனிசாமி அறவே கேட்டதா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அது சொல்லியிருக்காரு. நான் அதை பார்க்குறேன், நான் நேரில் பார்க்குறேன். யாரு செல்லூர் ராஜு வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து விமர்சனம் பண்ணது பதிலடியா செல்லூர் ராஜு வந்து நேற்று சொல்லியிருக்காரு அண்ணாமலை வந்து அறவேக்காடு புரியாம வந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான கீழ்த்தரமான விமர்சனங்களுக்கு கீழ்த்தரமான பதிலடிகள் அப்படிங்கிறதான் வரும். இது 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 என்ன மாதிரி ஒரு பேச்சு? அது அரசியல் ரீதியாக உங்களை விமர்சனத்தை வைங்க. மாநில தலைவர் மீது, அதிலையும் குறிப்பாக திரு அண்ணாமலை அவர்களை நான் உங்ககிட்ட சொல்றேங்க, பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட ஒரு சில ஊடகங்கள் உள்நோக்கத்தோட வந்து அவர் மேல விமர்சனம் வைக்கிறத பாக்குறோம். ஏதோ ஒரு குறிவைத்து அவரை வந்து தரக்குறைவா விமர்சனம் பண்ற மாதிரியான செயல்பாடுகளை தான் அதிகமா இப்ப பார்க்க முடியுது. வார்த்தையை முதல்ல சொன்னது அவர் தான் சொன்னாரு. அதுக்கு எதிர்வினையாக தான் செல்லூர் ராஜு சொல்லியிருக்காரு. அரைவேக்காடு அப்படின்ற வார்த்தையை எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொன்னது அண்ணாமலை தான் முதல்ல சொல்லியிருக்காரு. அதே வார்த்தையை இப்ப செல்லூர் ராஜு திரும்ப சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நீங்க சொல்றது வந்து யாரை சொல்றீங்கன்ற நாங்க இங்க பாருங்க, அவர் என்ன குறிப்பிட்டு இவர் தான் அப்படின்னு சொன்னாரா? அவர் பொத்தாம் பொதுவாக ஒரு கருத்துக்கு ஒரு பதில சொன்னாரு திரு அண்ணாமலை. எடப்பாடி பழனிசாமி அறவே கேட்டதா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அது சொல்லியிருக்காரு. நான் அதை பார்க்குறேன், நான் நேரில் பார்க்குறேன். நேற்று ஒரு நாளிதழில் ஒரு விமர்சனம் உங்களை பற்றி ஒரு இது இருந்திருக்கு. நீங்கள் வந்து எஸ்பி வேலுமணியோடைய ஆதரவோட வந்து கோவை தொகுதியில் போட்டியிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதான் முன்னாடியே சொன்ன தேசிய ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளர்கள் எங்களோட தேர்தல் வெற்றிக்கு உழைக்கிறமே தவிர பல்வேறு கட்டுக்கதைகள் எல்லாம் இந்த மாதிரி வரும். பல்வேறு விஷயங்கள் என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உருவகப்படுத்தி ஒவ்வொன்று சொல்லி, அதனால தான் சொன்னேன், எங்கள் கட்சியினுடைய வேட்பாளர்களை ஜெயிக்க வைப்பதற்கு அத்தனை பேரும் இங்கே களத்தில் இருக்குமே தவிர நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கதைகளுக்கும் பதில் சொல்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. தேர்தல் பத்திர விவகாரம் தொடர்பாக டிரான்ஸ்பரன்சி சொன்னீங்க. ஆனால் பிஎம்கேஆர் டீட்டெயில் இது வரைக்கும் வெளியே தெரியல. அதை பற்றி வெளியிட்டு சொல்கிறாங்க. பொதுமக்கள் செயலர் அவங்களுடைய தேவைக்காக திரட்டக்கூடிய அந்த நிதி விவரங்கள் பொதுமக்களுக்கே தெரியல அப்படிங்கிறது ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லைங்கிறதா காட்டுது. எப்போ வந்து பிஎம் கேரோட ஃபண்டோட டீட்டெயில் கொடுக்கணுமோ அப்போ நிச்சயமா அந்த கவர்மெண்ட் கொடுக்கும். பொதுமக்கள் தெரியுது, தாராளமாக தெரிய வைக்கலாம். தேர்தல் பத்திரம் இதுக்கு பாகிஸ்தான்ல இருந்தெல்லாம் சில கட்சிகள் பணம் வாங்கிட்டு சொல்லி இது வந்து பாகிஸ்தான்ல இருந்து வாங்குறது அப்படின்றது வந்து ஏற்கக்கூடியதா? அதை எப்படி பாக்குறது? அதாவது இந்த தேர்தல் பத்திரம் தொடர்பாக பல்வேறு விதமான வதந்திகள், பொய் பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு. அதில் ஒன்று பாகிஸ்தான் கம்பெனிங்கிறது. தேர்தல் பத்திரங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கம்பெனிகளிடம் இருந்து மட்டும்தான் பெற முடியும். இந்தியாவில் கம்பெனிகளாக பதிவு செய்யப்படாத வெளிநாட்டு நிறுவனங்கள் இருந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.